Dear children, 10th standard 2 mark revisionல 5th sum பார்க்கலாம். 3 plus k 18 minus k 5k plus 1 இந்த மூன்று உறுப்புகளும் ஒரு கூட்டுத்தொடரில் இருக்குது. அடுத்தடுத்த உறுப்புகளாக இருக்குது. அப்படின்னா கேனுடைய உறுப்பு கேனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் சரியா. ஸோ இந்த ஏபியில் வந்து கூட்டுத்தொடரில் வந்து பொது வித்தியாசம் டி என்பது ஃபார்முலா என்ன, T2 மைனஸ் T1. அப்போ இரண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்தாலும் மூன்றாம் உறுப்புலேருந்து இரண்டாம் உறுப்பை கழித்தாலும் சேமாக இருக்கும், T3 மைனஸ் T2 சரியா. அதனால் நம்ம இப்போ கழிக்கலாம். செகண்ட் டேர்ம் 18 மைனஸ் கே கழித்தல் இங்கே 2 டேர்ம்ஸ் வரனால ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் டேர்ம் இப்போ இது எப்படி கழிக்கிறது, 18 மைனஸ் கே ஃபஸ்ட்டுக்கு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மைனஸால் உள்ளே பெருக்குங்க, மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கே சமம் இந்த சைடு மூன்றாம் உறுப்பு மைனஸ் முதல் செகண்ட் டேர்ம். ஸோ 5k ப்ளஸ் 1 அதிலிருந்து 18k மைனஸ் கே கழிக்கிறோம். இதில் அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு டேர்முக்கு ப்ராக்கெட் எடுத்துடலாம். இந்த மைனஸால் உள்ளே பெருக்குங்க, மைனஸ் 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே. இப்போ கே எல்லாம் சுருக்கிக்கோங்க. மைனஸ் கே ரெண்டுமே மைனஸில் இருக்குது, கூட்டி மைனஸ் சைன் போட்டுக்கோ. 18ல் 3 போச்சுன்னா 15. அடுத்து இங்கே 5 கேவும் கூட்டிக்கிறீங்க. கேங்கிறது ஒரு கே, ஸோ 6k ஆகிடும். 18ல் 1 கழித்தோம்னா 17. வெவ்வேறு சைன் இருக்கிறதுனால நம்ம இங்கே கழிக்கிறோம், பெரிய நம்பர் சைன் போட்டுக்கிறோம். அடுத்து கே எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ கே வந்து எங்கே ப்ளஸில் இருக்கோ அந்த சைடில் இந்த கேவை கொண்டு வந்துருங்க, இந்த 2 கேவை. இந்த மைனஸ் 2k என்ன ஆகிடும், ப்ளஸ் 2kவாக மாறிடும். இந்த 17 அதில் சைடு கொண்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி 15 இருக்குது, இந்த 15 கூட இந்த 17 கூட்டும்போது 32 ஆகிடுது. 8k 6kவும் 2k கூட்டினா எவ்வளவு, 8k. 8k 32னா k எவ்வளவு, 8ஆல் வகுத்தரணும். 8ஆல் வகுக்கும் போது 4, k சமம் 4. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகள் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் கொடுத்தாங்கன்னா பொது வித்தியாசம் சமம் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நம்ம இங்கே கே கண்டுபிடிக்கிறோம். ஈஸியாக இருக்குது, இங்கே போட்டு பாருங்கள்.